Hi everyone. இன்னைக்கு நம்ம chapter 1ல exercise 1.5 question number 1 and 2 பார்க்க போறோம். First question என்னன்னா நமக்கு கொஞ்சம் linear equations கொடுத்திருக்காங்க. அந்த 3 linear equations solve பண்ணி x, y, z கண்டுபிடிக்கணும். இங்க நம்ம Gaussian elimination method யூஸ் பண்ணணும். First question என்னன்னா 3 equations கொடுத்திருக்காங்க. அத நம்ம Gaussian elimination methodல சால்வ் பண்ணி x, y, z கண்டுபிடிக்கணும். அதாவது Gaussian நீக்கல் முறை. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும்? x, y, z ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து எழுதணும். 2 - 2 3 1 2 - 1. தேர்ட் வந்து 3 - 1 2. இப்போ நம்ம கான்ஸ்டன்ட்ஸை தனியா எழுதுவோம் இல்லையா? இது Gaussian elimination methodல நம்ம ஒரு கோடு போட்டு அங்கே எழுதுறோம். 2 3 1. இது என்னன்னா இதுக்கு பேரு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸை நம்ம ரோ எசலான் ஃபார்முக்கு மாத்தணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற சின்ன எலிமெண்ட் தான் டாப் ரோல இருக்கணும். இங்க இருக்கிறதுல எது சின்ன நம்பர்? 1 இல்லையா? அதனால 1 மேல வரணும். அதனால ரோ 2வையும் ரோ 1 இன்டர்சேஞ்ச் பண்றோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரோ 2 எழுதிக்கிறோம். 1 2 - 1 3 2 - 2 3 2. அதாவது ரோ 1 கீழ எழுதுறோம். அடுத்து ரோ 3 அப்படியே எழுதிடுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இங்க? 1 இல்லையா? அந்த 1 வந்து நாட் ஈக்குவல் டு 0. அதனால அதுக்கு கீழே இருக்கிற மத்த ரெண்டு எலிமெண்ட்டையும் 0 ஆக்கணும். அதாவது 2ஐயும் 3ஐயும் 0 ஆக்கணும். எப்படி பண்றது? அந்த 1 கூட 2 மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணா R2 0 ஆயிடும். அதே 1 கூட 3 மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணா R3 0 ஆயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் R2 0 ஆக்கும். R2 மைனஸ் 2 into R1 தான் R2. புரியுதா? R2 is equal to R2 minus 2 into R1. இப்ப R2ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? 2 இல்லையா? அப்போ 2 minus 2 into R1. 2 into 1. அதாவது 2 minus 2 0. சோ அது எழுதுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்ச் இல்ல அதை எழுதிக்கலாம். 1 2 minus 1 3. செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0 ஆயிடுச்சு, அதை எழுதிட்டோம். செகண்ட் எலிமெண்ட் என்ன? செகண்ட் ரோல -2. சோ -2 minus 2 into R1 என்னது? 2. சோ -2 - 4 என்னது? -6. ஓகே, அதை எழுதிக்கிறோம். அடுத்து தேர்ட் எலிமெண்ட் என்னது? 3 இல்லையா? சோ தேர்ட் எலிமெண்ட் வந்து 3 - 2 into R1. R1 என்னது? -1. சோ 3 + 2 வந்து 5. ஓகேவா? 3 + 2 வந்து 5. அடுத்த எலிமெண்ட் என்னது? 2 இல்லையா? ஃபோர்த் எலிமெண்ட் வந்து 2. ஓகே, அப்ப 2 - 2 into R1 என்னது? 3. சோ 2 - 6 என்னது? -4. ஓகே, இப்போ R3ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 3 0 ஆக்கணும். அது எப்படி பண்றது? R3 is equal to R3 minus 3 into R1. ஓகே, R3 is equal to R3 minus 3 into R1. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? R3ல 3 இல்லையா? அப்போ 3 minus 3 into R1 என்னது? 1. சோ 3 minus 3 0. செகண்ட் எலிமெண்ட் என்னது? R3ல -1 minus 3 into R1 வந்து 2. சோ -1 - 6 - 7. தேர்ட் எலிமெண்ட் என்னது? 2. சோ 2 minus 3 into -1. R1 வந்து -1. அப்போ 3 -3 - 1 + 3 ஆயிரும். சோ 3 + 2 5. ஃபோர்த் எலிமெண்ட் என்னது? 1 minus 3 into R1 வந்து 3. சோ 1 - 9 - 8. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2 1 வந்து 0 கிடையாது. அதுக்கு கீழே இருக்க ரெண்டு எலிமெண்ட்டையும் 0 ஆக்கிட்டோம். சோ R1 ரோ 1ஓட வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப ரோ 2ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? 0. அப்ப அதை விட்டுருவோம். அடுத்த எலிமெண்ட் என்னது? -6 இல்லையா? அதுக்கு கீழே இருக்கிற -7 0 ஆக்கணும். -6 நாட் ஈக்குவல் டு 0. அதனால அது கீழே இருக்கிற -7 0 ஆக்கணும். இப்போ -7க்கும் 7க்கும் 6க்கும் எந்த மல்டிப்ளிகேஷன் ரிலேஷனும் இல்ல இல்லையா? அதனால நம்ம ரோ 3ய 6 ஆல மல்டிப்ளை பண்ணி ஒரு ரிலேஷன் கொண்டு வரோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதிக்கிறோம். 1 2 - 1 3. செகண்ட் ரோவையும் அப்படியே எழுதிக்கிறோம். 0 - 6 5 - 4. R3 வந்து 6 ஆல மல்டிப்ளை பண்றோம். 0 into 6 0. -7 into 6 -42. 5 into 6 30. -8 into 6 -48. ஓகேவா?
இப்போ நம்மளுக்கு -6க்கும் -42க்கும் ரிலேஷன் இருக்குது. அதனால நம்ம அந்த -42 ஈஸியா 0 ஆக்கிடலாம். எப்படி? 6 கூட 7 மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணா 0 ஆயிடும். இப்போ R3 is equal to R3 minus 7 into R2. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோல எந்த சேஞ்சும் கிடையாது. அது அப்படியே எழுதிக்கணும். 1 2 -1 3 0 -6 5 -4. அடுத்த ரோ தான் வந்துட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். R3 is equal to R3 minus 7 into R2. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து R3 0 R2 0. சோ அது 0. செகண்ட் எலிமெண்ட் வந்து -42. So -42 minus 7 into -6. So -42 plus 42 is equal to 0. Third element பாத்தீங்கன்னா 30. So 30 minus 7 into 5. R2 வந்து 5. So 30 minus 35 எவ்வளவு? -5. Fourth element என்னது? -48. So -48 minus 7 into -4. So -48 plus 28 that is equal to -20. ஓகேவா? இப்போ கம்ப்ளீட்டா அந்த மேட்ரிக்ஸை நம்ம ரோ எசலான் ஃபார்முக்கு மாத்தியாச்சு. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ரோ 1ல அதுக்கு கீழ இருக்க எலிமெண்ட் பாருங்க 0வா இருக்கு. செகண்ட் ரோல 0 இல்லாத எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? -6. அதுக்கு கீழ இருக்க எலிமெண்ட்டும் 0வா இருக்கு. சோ ரோ எசலான் ஃபார்முக்கு மாத்தியாச்சு. இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம XYZ கோஆர்டினேட் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஈக்குவேஷன்ஸ் தான் எழுத போறோம். சோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எழுதுவோம். 1x plus 2y minus z is equal to 3. செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் x 0. So minus 6y plus 5z is equal to -4. Third வந்து x 0 y 0. So minus 5z is equal to -20. ஓகேவா? இப்ப தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். -5z is equal to -20. So z is equal to -20 by -5. That is z is equal to 4. இல்லையா? இப்போ z is equal to 4 நம்ம செகண்ட் ஈக்குவேஷன்ல போடுறோம். -6y plus 5 into 4 இல்லையா? -6y plus 5 into z க்கு பதிலா 4 போடுறோம். 5 into 4 is equal to -4. So -6y இந்த 20 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போறப்ப மைனஸ் ஆயிருது. சோ -4 -20. -6y is equal to -24. y is equal to -24 by -6 that is equal to 4. சோ y நம்மளுக்கு 4 னு கிடைச்சிருச்சு. சோ x வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். x plus 2y minus z is equal to 3. அப்ப x plus 2 into 4 minus 4 is equal to 3. அப்போ x plus 8 minus 4 is equal to 3. அப்போ x is equal to 3. அதாவது x plus 4 equal to 3. x is equal to 3 minus 4. அப்ப x எவ்வளவு? -1. சோ நம்ம காசியன் எலிமினேஷன் மெத்தட், காசியன் நீக்கல் முறை யூஸ் பண்ணி x, y, z மூணையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸா எழுதுறோம். அந்த மேட்ரிக்ஸை ரோ எஸ்லான் ஃபார்முக்கு மாத்திட்டு மறுபடியும் இந்த ஈக்குவேஷனை மாத்தி நம்ம கோஎஃபிஷியன்ட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அடுத்த क्वेश्चन காசியன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இந்த மூணு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து எழுதிக்குவோம். 2 4 6, செகண்ட் ஈக்குவேஷனுக்கு 3 8 5, தேர்ட் ஈக்குவேஷனுக்கு -1 1 2. இப்போ இது காசியன் எலிமினேஷன் மெத்தட், அதனால ஒரு கோடு போட்டுட்டு அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எடுத்து எழுதுறோம். 22 27 2. ஓகேவா? இதுக்கு பேர் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம ரோ எஸ்லான் ஃபார்முக்கு மாத்தணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிறதுலே சின்ன நம்பர் வந்து டாப் ரோல இருக்கணும். இருக்கிறதுலே சின்ன நம்பர் டாப் ரோல இருக்கணும். இங்க இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்னது? 1 இல்லையா? அந்த 1 வந்து மேல போகணும். அப்போ R1ம் R3யும் இன்டர்சேஞ்ச் பண்றோம். புரியுதா? R1ஐயும் R3 இன்டர்சேஞ்ச் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் R3 எழுதிக்குவோம். -1 1 2 2. R2ல எந்த சேஞ்சும் இல்ல. 3 8 5 27. R1 கீழே எழுதிடுறோம். 2 4 6 22. இப்போ ரோ எஸ்லான் மெத்தட்ல சால்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? -1. அது 0 1 பார்க்கணும். அந்த -1 0 கிடையாது. அப்போ அதுக்கு கீழே இருக்கிற 3 2, அதுக்கு கீழே இருக்கிற ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? 3 2 அதை 0 ஆக்கணும். அது எப்படி பண்றது? அந்த -1 கூட
3 மல்டிப்ளை பண்ணி ஜஸ்ட் ஆட் பண்ணா ரோ 2ல இருக்க எலிமெண்ட் 0 ஆயிடும். கரெக்டா? ஏன்னா ரெண்டும் வேற வேற சைன், அதனால ஆட் பண்ணா போதும், சப்ட்ராக்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஓகேவா? அப்ப R2 is equal to R2 plus 3 into R1. ஓகேவா? R2 is equal to R2 plus 3 into R1. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்ச் இல்ல, அது அப்படியே எழுதிக்கிறோம். செகண்ட் ரோவை இப்ப கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? R2ல 3. அப்ப 3 plus 3 into R1 என்னது? -1. அப்ப 3 minus 3 0. செகண்ட் எலிமெண்ட் என்னது? R2ல 8. அப்ப 8 plus 3 into 1. அப்ப 8 plus 3 என்னது? 11. ஓகேவா? தேர்ட் எலிமெண்ட் என்னது? 5. So 5 plus 3 into 2, அதாவது 5 plus 6 that is equal to 11. அதையும் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஃபோர்த் எலிமெண்ட் என்னது? 27. அப்ப 27 plus 3 into 2. அப்ப 27 plus 6 என்னது? 33. சோ நம்ம கம்ப்ளீட்டா R2 கண்டுபிடிச்சாச்சு. இப்ப R3 எழுதணும். ஆனா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன பண்ணணும்? 0 ஆக்கணும். இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. அது எப்படி 0 ஆக்குறது? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? R1ல -1, அது கூட 2 மல்டிப்ளை பண்ணி ஜஸ்ட் ஆட் பண்ணா போதும். ரெண்டும் வேற வேற சைன், அதனால ஆட் பண்ணா போதும். சோ R3 is equal to R3 plus 2 into R1. இப்போ நம்ம ஒவ்வொரு எலிமெண்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி ரோ 3 கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? 2. சோ 2 plus 2 into R1 வந்து -1. சோ 2 minus 2 0. கிளியரா? செகண்ட் எலிமெண்ட் என்னது? 4. சோ 4 plus 2 into R1. R1 என்னது? 1. சோ 4 plus 2 6. ஓகேவா? தேர்ட் எலிமெண்ட் என்னது? 6. அப்போ 6 plus 2 into R1. R1 என்னதுங்க? 6க்கு மேல இருக்க R1 2. So 4 plus 6 10. அடுத்து fourth element என்னது? 22. 22 plus 2 into R1, அதாவது 2 into 2. So 22 plus 4 26. இப்போ நம்ம ரோ எஸ்லான் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். அதாவது ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற -1க்கு கீழே இருக்கிற ரெண்டு எலிமெண்ட்டையும் நம்ம 0 ஆக்கிட்டோம். இப்போ அடுத்து செகண்ட் ரோக்கு வரோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0, அப்ப அதை விட்டுலாம். செகண்ட் எலிமெண்ட் 11, அதுக்கு கீழே இருக்கிற 6 நம்ம 0 ஆக்கணும். ஆனா நான் என்ன சொல்லிருக்கேன்? மேல இருக்கிற நம்பர் சின்ன நம்பரா இருக்கணும். கரெக்டா? அப்போ ரோ 2வையும் ரோ 3வையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதிக்கலாம். -1 1 2 2. ரோ 3 மேல எழுத போறோம். 0 6 10 26. ரோ 2 கீழே எழுத போறோம். 0 11 11 33. ஓகேவா? இப்ப பாருங்க, 6 மேல சின்ன நம்பரா இருக்கா? அந்த 6க்கு கீழே இருக்கிற 11 0 ஆக்கணும். இப்ப 11க்கும் 6க்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? சம்பந்தம் இருக்கா? மல்டிப்ளிகேஷன் டேபிள்ல இல்ல. அதனால நம்ம ரோ 3ய 6ஆல மல்டிப்ளை பண்ணி ஒரு ரிலேஷன் ஃபார்ம் பண்றோம். ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதிடுறோம். செகண்ட் ரோவையும் அப்படியே எழுதிடுறோம். தேர்ட் ரோவை 6ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். 0 into 6 0, 11 into 6 66, 11 into 6 66, 33 into 6 198. ஓகேவா? இப்போ செகண்ட் ரோல நான் ஜீரோ எலிமெண்ட் என்னது? ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் 6. அதுக்கு கீழே இருக்கிற 66 நம்ம 0 ஆக்கணும். எப்படி பண்றது? இந்த 6ஓட 11 மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணா போதும். ஓகே? அப்ப R3 is equal to R3 minus 11 into R2. ஓகேவா? இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? R3 கண்டுபிடிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ எந்த சேஞ்சும் கிடையாது. ஓகேவா? அத அப்படியே எழுதிக்கலாம். -1 1 2 2. செகண்ட் ரோ என்னது? 0 6 10 26. தேர்ட் ரோ என்னது? அதான் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? தேர்ட் ரோல R3யும் 0, R2வும் 0. அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 0 தான். ஓகேவா? இப்ப அடுத்து செகண்ட் எலிமெண்ட் போறோம். 66 minus 11 into R2 வந்து 6. So 66 minus 66 0. தேர்ட் எலிமெண்ட் என்னது? 66 தான். 66 minus 11 into 10. அதாவது 66 minus 110. That is equal to minus 44. ஓகேவா? 66 தேர்ட் எலிமெண்ட் என்னது? 66 minus 11 into
10 அதாவது 66 minus 110 that is minus 44. புரியுதா? அடுத்த எலிமெண்ட் என்னது? கடைசி எலிமெண்ட் 198. 198 minus 11 into R2 என்னது? 26. ஓகேவா? இப்போ 26 into 11 எப்படி கண்டுபிடிக்கிறது? 26 into 10 வந்து 260. அப்ப 26 into 1 வந்து 26. ரெண்டு ஆட் பண்ணா 286. So 198 minus 286 that is equal to minus 88. ஓகேவா? இப்ப அதையும் எழுதிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? நமக்கு கொடுத்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ நம்ம ரோ எஸ்லான் ஃபார்ம் படி மாத்திட்டோம். அதாவது ஃபர்ஸ்ட் ரோக்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கீழே ரெண்டும் 0 இருக்கு, செகண்ட் ரோல 6க்கு கீழே அதுவும் 0வா இருக்கு. இப்ப இத நம்ம ஈக்குவேஷன் x y z ஆ எழுத போறோம். ஃபர்ஸ்ட் ரோ எழுதுவோமா? -x plus y plus z is equal to 2. செகண்ட் ரோல x கிடையாது, சோ 6 உம் 10 தான் இருக்கு. சோ 6y plus 10z is equal to 26. தேர்ட் ரோல x கோஎஃபிஷியன்ட் கிடையாது, y யும் கிடையாது, z மட்டும் தான் இருக்கு. சோ -44z is equal to -88. ஓகேவா? இப்ப லைனுக்கு அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம கடைசி ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். z is equal to -88 by -44 அப்படி எழுதிடலாமா? அப்ப z is equal to 2. இப்போ z நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அத செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு y கிடைச்சிரும். 6y plus 10 into z பதிலா 2 போடுறோம் equal to 26. So 6y is equal to 26 minus 20. 6y is equal to 6. y is equal to 6 by 6 அதாவது 1. இப்போ நமக்கு y தெரியும், z தெரியும், x ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? -x plus y அதாவது +1 plus 2z அதாவது 2 into 2 equal to 2. So -x plus 5 is equal to 2. -x is equal to 2 minus 5. So -x is equal to -3. அப்போ x is equal to 3. இப்போ நம்ம காசியன் எலிமினேஷன் மெத்தட், காசியன் நீக்கல் முறை யூஸ் பண்ணி x, y, z கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, நமக்கு ஒரு பாலினாமியல் கொடுத்திருக்காங்க, அதோட ஃபேக்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த 3 ஃபேக்டர்ஸை டிவைட் பண்ணா என்னென்ன ரிமைண்டர் வரும் அதுவும் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ காசியன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம a, b, c கண்டுபிடிக்கணும். புரியுதா? இப்போ நமக்கு கொடுத்திருக்க பாலினாமியல் என்னது? ax² plus bx plus c. ஓகேவா? நமக்கு கொடுத்திருக்க பாலினாமியல் என்னது? ax² plus bx plus c. நமக்கு கொடுத்திருக்க ஃபேக்டர்ஸ் என்னது? x plus 3, x minus 5, x minus 1. ஓகேவா? நமக்கு 3 ஃபேக்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ x plus 3 ஒரு ஃபேக்டர் அப்படின்னா நம்ம x is equal to -3 எடுத்துக்கணும். கரெக்டா? x minus 5 ஒரு ஃபேக்டர்னா x is equal to 5 எடுத்துக்கணும். கரெக்டா? x minus 1 equal to 0, x minus 1 ஃபேக்டர்னா x minus 1 equal to 0 ன்னு போட்டு x is equal to 1 ன்னு எடுத்துக்கணும். இப்போ நம்ம கொடுத்திருக்க பாலினாமியல p of x ன்னு எடுத்துக்கிறோம். p of x is equal to ax² plus bx plus c. இப்போ x வந்து 3 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம், -3 ன்னு. சோ p of -3 என்னது? a into x க்கு பதிலா -3 போடுறோம். சோ a into -3 whole squared. a into -3 squared plus b into -3 plus c. இப்போ x plus 3 ஆல இந்த பாலினாமியல் டிவைட் பண்ணா 21 ரிமைண்டர் கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க. சோ தட் இஸ் ஈக்குவல் டு 21 எழுதிக்கிறோம். சோ 9a minus 3b plus c is equal to 21. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்த ஃபேக்டர் என்னது? x minus 5. சோ x is equal to 5 னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ p of 5 is equal to a into 5 squared plus b into 5 plus c. இப்போ x minus 5 ஆல இந்த பாலினாமியல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் வந்து 61 வரும்னு சொல்லிருக்காங்க. சோ தட் இஸ் ஈக்குவல் டு 61 எழுதிக்கிறோம். சோ 25a plus 5b plus c is equal to 61. கரெக்டா? இப்போ தேர்ட் ஃபேக்டர் என்னது? x minus 1. அப்போ x is equal to 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ p of 1 is equal to a into 1 squared plus b into 1 plus c. ஓகேவா? இப்போ அந்த x minus 1 ஆல இந்த பாலினாமியலை டிவைட் பண்ணா நமக்கு ரிமைண்டர் 9 கிடைக்குது. சோ சிம்பிளிஃபை பண்ணுவோமா? a plus b plus c is equal to 9. நமக்கு இப்போ 3 ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இத நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதுறோம். கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து எழுத போறோம். 9 minus 3 1. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் a b c என்னது? 9 minus 3 1.
செகண்ட் ஈக்குவேஷனுக்கு என்னது 25 5 1. ஓகேவா? 25 5 1. தேர்ட் ஈக்குவேஷன் கோஎஃபிஷியன்ட் என்னது 1 1 1. இப்போ இது காஸியன் எலிமினேஷன் மெத்தட். அதனால கான்ஸ்டன்ட் டேர்மா ஒரு கோடு போட்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸா எழுதுறோம். 21 61 9. இப்போ என்ன பண்ணணும்? இந்த மேட்ரிக்ஸ ரோ எஸ்லான் ஃபார்முக்கு மாத்தணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிறதுலே ஸ்மால் நம்பர் வந்து மேல இருக்கணும். கரெக்டா? கரெக்டா? அப்போ 1 தான் இருக்கிறதுலே ஸ்மால் நம்பர். இந்த 1 வந்து மேல இருக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம 1ஐயும் 9ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம். ரோ 1ஐயும் ரோ 3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்றோம். ஓகே? அப்போ ஃபர்ஸ்ட் ரோ 3 எழுதிக்கிறோம். 1 1 1 9. ஓகேவா? ஏன் இப்படி பண்றோம்? இருக்கிறதுலே ஸ்மால் நம்பர் மேல இருக்கணும். ஓகேவா? 1 1 1 9. அடுத்து ரோ 2 அப்படியே எழுதிக்கிறோம். 25 5 1 61. ரோ 3 கீழே வந்துருது. 9 -3 1 21. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பாக்குறோம். ரோ எஸ்லான் ஃபார்ம்ல 1 இருக்குது. 1 வந்து டெஃபினட்டா நாட் ஈக்குவல் டு 0. கரெக்டா? அப்போ அது கீழே இருக்கிற 25 9 அது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? 0வா மாத்தணும். அது எப்படி மாத்துறது? அந்த 1 கூட 25 மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணா 25 0 ஆயிடும் இல்லையா? சோ R2 is equal to R2 minus 25 into R1. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சும் கிடையாது. செகண்ட் ரோ எலிமெண்ட்ஸை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ரோ 2 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது 25 மைனஸ் 25 into R1 வந்து 1. சோ 25 minus 25 0. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்ச் இல்லைன்னு சொன்னேன். அது அப்படியே எழுதியாச்சு. செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0 ஆயாச்சு. செகண்ட் எலிமெண்ட் என்னது 5. சோ 5 minus 25 into 1. R1 வந்து 1 தான். சோ 25 into 1. சோ 5 minus 25 minus 20. செகண்ட் எலிமெண்ட் தேர்ட் எலிமெண்ட் என்னது 1. So 1 minus 25 into R1 வந்து 1. So 1 minus 25 minus 24. அடுத்த எலிமெண்ட் என்னது R2ல 61 இல்லையா? அப்போ 61 minus 9 into 25. Okay? 61 minus 25 into 9. Okay? That is equal to 65 minus 25 into 9 எவ்வளவு? 225 இல்லையா? அப்போ 61 minus 225 எழுதணும். அது எவ்வளவு? 164 minus 164. சரியா? அதே அங்க நம்ம எழுதிக்கிறோம். ரோ 2ல நம்ம எழுதிக்கிறோம் minus 164. இப்போ நம்ம அடுத்து ரோ 3 கண்டுபிடிக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆன 9 நம்ம 0 ஆக்கணும். அது ரொம்ப சிம்பிள் இல்லையா? இதே மாதிரி தான் பண்ணணும். அதாவது R3 is equal to R3 minus 9 into R1. அவ்வளவுதான். அப்படி பண்ணா அந்த எலிமெண்ட் 0 ஆயிடும். கரெக்டா? 9 into R1. இப்போ R3 கண்டுபிடிப்போம். ஒவ்வொரு எலிமெண்ட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணி R3 is equal to R3 minus 9 into R1. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 9. அப்போ 9 minus 9 into R1 வந்து 1. அப்போ 9 minus 9 வந்து 0. அப்போ அதை எழுதிக்கிறோம். செகண்ட் எலிமெண்ட் வந்து -3. சோ -3 minus 9 into R1 வந்து 1. So -3 minus 9 வந்து -12. ஓகேவா? தேர்ட் எலிமெண்ட் என்னது 1 minus 9 into 1. That is 1 minus 9 equal to -8. Fourth element, last element என்னது 21. 21 minus 9 into 9. R1 வந்து 9. So 21 minus 81 minus 60. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? ரோ 1ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற மத்த ரெண்டு எலிமெண்ட்டையும் 0 ஆக்கிட்டோம். சோ ரோ 1ஓட வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? ரோ 2க்கு போறோம். ரோ 2ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0. அதனால அதை ஒண்ணும் பண்ண முடியாது. ரோ 2ல செகண்ட் எலிமெண்ட் போறோம். -20 இருக்கு. அப்ப அதுக்கு கீழே இருக்கிற நம்பரை 0 ஆக்கணும். ஓகே? இப்போ 12க்கும் 20க்கும் டைரக்டா மல்டிப்ளிகேஷன் ரிலேஷன் கிடையாது இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ரோ 3 20 ஆல மல்டிப்ளை பண்ணி ஒரு ரிலேஷன் பாண்டிங் கொண்டு வர போறோம். ஓகேவா? அப்ப ரோ 1ல எந்த சேஞ்சும் இல்ல. 1 1 1 9. ரோ 2ல எந்த சேஞ்சும் இல்ல. 0 -20 -24 -164. இப்போ ரோ 3 ஃபார்ம் பண்ண போறோம். ரோ 3 என்னது? ரோ 3 is equal to ரோ 3 into 20. கரெக்டா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0 into 20 என்னது 0. -12 into 20 எவ்வளவு? -240 இல்லையா? -240. தேர்ட் எலிமெண்ட் என்னது? -8.
சோ -8 into 20 போடணும் கரெக்டா. ஃபர்ஸ்ட் -240 எழுதிக்குவோம். அடுத்து தேர்ட் எலிமெண்ட் வந்து -8. சோ -8 into 20 that is -160 கரெக்டா. அடுத்த எலிமெண்ட் வந்து ஃபோர்த் எலிமெண்ட் R3 ல -60. சோ -60 into 20 போடணும், அதாவது -1200 புரியுதா. சோ நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், செகண்ட் ரோல இருக்க -20க்கும் தேர்ட் ரோல இருக்க -240க்கும் ஒரு ரிலேஷன் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த -240 0 ஆக்கணும். எப்படி ஆக்குறது, ரொம்ப சிம்பிள். அந்த மேல இருக்க 20 கூட 12 மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் பண்ணா கீழ இருக்க நம்பர் 0 ஆயிடும். ஓகே, அதாவது R3 is equal to R3 minus 12 into R2. சோ ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சும் இல்ல, அப்படியே எழுதிடலாம் 1119. செகண்ட் ரோல அப்படியே எழுதிடலாம் 0 -20 -24 -164. தேர்ட் ரோ தான் இப்ப கண்டுபிடிக்க போறோம். R3 is equal to R3 minus 12 into R2. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து R2 0 R3 0, அதனால அது 0 தான். செகண்ட் எலிமெண்ட் வந்து -240. சோ -240 minus 12 into -20, அதாவது -240 plus 240, அதுவும் 0 தான். இப்ப தேர்ட் எலிமெண்ட் போறோம். -160 minus 12 into -24, அதாவது -160 plus 288. ஓகேவா, plus 288. அப்ப அது எவ்வளவு, plus 128. அதை எடுத்து எழுதிடலாம். ஃபோர்த் எலிமெண்ட் என்னது R3 ல -1200 இல்லையா. அப்போ -1200 minus 12 into -164. So -1200 plus 164 into 12 கண்டுபிடிக்கணும். So 164 into 12 வந்து 1968. ஓகேவா. So that is equal to 768. அப்ப அதையும் அங்க எழுதிக்கிறோம். ஓகேவா, 768. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், கொடுத்திருந்த மேட்ரிக்ஸ ரோ எசலான் ஃபார்முக்கு மாத்தியாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணணும், இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குல்ல, ABC கோஎஃபிஷியன்ட்ஸ், இந்த மேட்ரிக்ஸ திருப்பி ABC யூஸ் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் ரோ என்னது 1119 இல்லையா. அப்போ A plus B plus C is equal to 9. செகண்ட் ரோல A கிடையாது, -20 -24 -164. So -20B -24C is equal to -164. தேர்ட்ல C மட்டும்தான் இருக்கு. So 128C is equal to 768. இது வந்து ஈக்குவேஷன்ஸ் 1 2 3 வச்சுக்கலாம். So தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டோம்னா C is equal to 178 divided by 128. ஓகேவா, அப்போ C is equal to 6. ஓகே, இப்ப C நம்மளுக்கு தெரியும். அப்போ அதை தூக்கி அப்படியே செகண்ட் ஈக்குவேஷன்ல போட்டோம்னா நம்மளுக்கு B கிடைச்சிரும். So -20B -24 into C க்கு பதிலா 6 is equal to -164. So -20B minus 144 is equal to -164. So -20B is equal to -20. ஏன்னா 144 அந்த பக்கம் போனா பிளஸ் ஆயிடும். So -20. So B is equal to -20 by -20, that is equal to 1. So நம்மளுக்கு என்னென்ன தெரியும், B தெரியும், C தெரியும். அப்போ A ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். A plus B plus C equal to 9. So A plus 1 plus 6 is equal to 9. That is equal to A is equal to 9 minus 7. So A is equal to 2. So நம்ம Gaussian elimination method, Gaussian நீக்கல் முறை யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கோம், A B C மூணையும் கண்டுபிடிச்சிருக்கோம். கிளியரா? ஏதாவது டவுட் இருக்குதா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளியர் பண்றேன். ஓகேவா? உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். Till then, signing off, Parvina Ramesh. Bye bye.